ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இந்த பருப்பு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அளவுலாம் எதுவும் தேவையில்லைங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. பயிறு நல்லா 4 மணி நேரம் ஊறி வரணுங்க. பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நல்லா இருக்காது அவ்வளோவா. நான் தண்ணி ஊற்றிட்டேன் வேணுங்கிற அளவுக்கு. இது ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பயிறு நல்லா ஊறி வந்துடுச்சு. 5-6 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா பயிறு உடையணும். அதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தங்க. உடையலைனாக்கா பயிறு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்குங்க. இது ஒரு காட்டன் துண்டை தரையில் விரித்து விட்டுட்டு இது மேலேயே இந்த பயிர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம உணர விடணுங்க. காய வைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியோட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம டவலில் வச்சு ஒத்தி எடுத்துக்க வேண்டியதாங்க. இது ஃபேன் காற்றுல கூட ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா உணர்ந்து வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி துண்டை திருப்பி போட்டு அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒத்தி எடுத்துடலாங்க. ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் பரத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சு நான் ஊற்றி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது. இது கரெக்டான ஈரப்பதங்க. இதை ஒரு ஜன்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே கையிலேயே டைரெக்டாக அள்ளி போடனாலும் போடலாங்க. நம்ம கையில் எண்ணெய் தெரிச்சிடும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜன்னி வச்சோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் மாற்றியோ நம்ம அள்ளி போட்டுக்கலாம். ஜன்னி வச்சு போடும்போது கைகளில் எண்ணெய் தெரிக்காதுங்க. வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடணும். மீடியம் சூடெலாம் இருக்கக்கூடாது, நல்ல சூட்டில் இருக்கணும். ஆனால் போடும்போது மீடியமான சூட்டில் இருக்கணும். இல்லைனா எண்ணெயில் அது பொங்கி வந்துடும். போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பயிர் எல்லாமே மேலே பொரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஆனால் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நமக்கு 3/4 பங்களவுக்கு அடங்கி வரணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே இது கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடணும். இதுக்கு மேலே வச்சுருந்தா இந்த பயிர் கருகிடும். இதை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இந்த ஜன்னியில் வச்சு எடுத்துக்கிறேங்க நான். இல்லைன்னா சின்ன நைஸ் ஜன்னி இருந்தாலும் அந்த சலடை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதே இதில் கொஞ்சம் போல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையுமே நல்லா தட்டிட்டு எண்ணெயில் சூடுபடுத்தி அப்படியே நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த பயிரோடையே நானும் சேர்த்துட்டு இதை ஒரு குலுக்கிட்டோம்னா நல்லா எங்கே பார்த்தாலும் கலந்துருங்க. இது கூட இந்த மசாலா பொருளை மட்டும் சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க. நிறைய மிளகாத்தூள் சேர்க்கலை. பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விட்டுறேங்க. நல்லா மழக்கி இதமாக டீயோடு சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை கொடுத்தோம்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு கப்பு கடலைப்பருப்பு இருந்தாலே போதும், டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஊற வைக்கிறது மட்டும்தாங்க வேலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.